சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். புகழ்பெற்ற சாய் பக்தரான ஸ்ரீ பாப்பட்லா ஹனுமந்தராவின் மாணவர் திரு KV மாணிக்கராவ் சீரலா அச்சகத்திலிருந்து சாய்பாபா பற்றி ப்ரூஃப்களை தினமும் திருத்த குருநாதரிடம் எடுத்துச் செல்வார் மாணிக்கம். அது 1967ஆம் ஆண்டு. ஹனுமந்தராவ், நீ பாபாவுக்கு சேவை செய்கிறாய், உனக்கு நன்மை நடக்கும் என்பார். 1968இல் வித்யாநகரிலேயே மாணிக்கத்துக்கு வேலை கிடைத்தது. அந்த சமயம் அவரது சம்பளம் குடும்பத்துக்கு அத்தியாவசியமாக இருந்தது. இது பாபாவின் அருள் என்பதை மாணிக்கம் அப்போது உணரவில்லை. 1969 பரத்வாஜா தான் எழுதிய சாய் சரித்திரத்தை தட்டெழுத்தில் அடித்து வரும்படி கேட்டுக்கொண்டார். அதன் மூலம் பரத்வாஜாவின் சத்தங்கத்துக்கு செல்ல தொடங்கினார். அதிலிருந்து தான் வீட்டிலேயே பாபா படம் வைத்து பூஜையும் தியானமும் செய்தார். 1972 மார்ச்சில் மாணிக்கம் வேலை இல்லாதவராக இருந்தார். சீராலா அவதூதரையும் ஜில்லாலோ முடியம்மாவையும் தரிசித்தனர். 2 இடங்களிலும் அவர் சாயியை கண்டார். வீட்டிற்கு வந்ததும் போட்டிக்கான உத்தரவு வந்திருக்கிறது. அவரது நண்பன் இன்டர்வியூக்கெல்லாம் கண் துடைப்பு, அவரது உறவினனுக்குத்தான் வேலை என்று அவன் பேட்டி எடுக்கும் அதிகாரியின் மைத்துனி மகன் வேலைக்கான பேட்டிக்கு போவதா வேண்டாமா என்று குழம்பினார். மாணிக்கம் பாபாவை தியானம் செய்துவிட்டு பேட்டிக்கு போனார். ஆனால் அந்த வேலை தகுதி அடிப்படையில் மாணிக்கத்துக்கு கிடைத்தது. மாணிக்கம் ஒரு பக்தர் வெள்ளி தேரை வைக்க தனி இடம் கட்ட மசூதியின் சுவர்களில் துளையிட்டார். குழந்தை கொலுசு தாயின் காலுக்கு பொருந்த வேண்டும் என்பதற்காக தாயின் காலை கொஞ்சம் செதுக்குவதை போலில்லையா இந்த செயல் என்று அருகிலிருந்தவர்களிடம் கேட்டார் பாபா. மசூதியை அத்தனை நேசித்தார். அதை போய் ஒரு தடவை பார்த்துவிட்டு வா என்றார் பரத்வாஜா. பாபாவின் குருநாதர் பேரென்ன என்று கேட்டார் மாணிக்கம். வெங்குசா என்று முடிந்தது. முன்பகுதிகள் மறந்து போயின என்று கூறினார் பரத்வாஜா. இன்று போலிருக்கிறது. பௌர்ணமி தோறும் ஷீரடி போவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். ஒரு பௌர்ணமியில் நண்பர் திரு பிரேயுடன் போனேன். பிரே வருவதாயிருந்திருந்தால் கோப்பர்கானில் இரவு தங்கினேன். அதுவும் நல்லதாகவே இருந்தது. என் மாமனாரின் உறவினர் இறந்த 10ஆம் நாள் சடங்கு முந்தைய நாளாக இருந்திருக்கிறது. மறுநாள் நான் போனதும் பாபா, நீ இன்றுதான் வருவாய் என்று சொன்னார். இன்று அஸ்திவாரக்கல் நட வேண்டும் என்றார். கட்டிட வேலை நடக்கும்போது வேப்ப மரத்தின் சில கிளைகளை வெட்ட வேண்டியது அவசியமாயிற்று. பாபாவிடம் அனுமதி கேட்டனர். குழந்தை தாயின் வயிற்றில் குறுக்கே கிடந்தால் வயிற்றை கிழித்துதான் குழந்தை எடுக்க வேண்டும் என்றார். ஆனாலும் எல்லோரும் தயங்கினர். அப்போது பாபா கோடாரியை வாங்கி கிளைகளை வெட்டினார் என்று என் கண்கள் மேலே சொக்க பழைய நினைவுகளை சொன்னார் பரத்வாஜா. மாணிக்கராவ் ஷீரடிக்கு சென்ற பிறகு அவர் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டன. இப்படி ஏராளமான பக்தர்கள் இன்றும் ஷீரடியில் சமாதி மந்திரில் சாயியை தரிசிக்கிறார்கள். குருஸ்தானம். சாயி முதலில் தோன்றியது வேப்ப மரத்தடியில்தான். இதன் கீழே பூமிக்கடியில் உள்ள நிலவரையில் அவர் 12 ஆண்டுகள் தவம் செய்திருக்கிறார். அங்கு அவரது குருவின் சமாதி இருக்கிறதாக கூறப்படுகிறது. அது பாபாவின் கட்டளையால் மூடப்பட்டுவிட்டது. அங்கு இப்போது கட்டப்பட்டுள்ள சிறு கோவிலின் இடது பக்கமுள்ள பளிங்குக்கல் பலகைக்கடியிலிருந்து வழி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கே பிரதட்சணமும் தியானமும் செய்யலாம். பல பக்தர்கள் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் அங்கே தீபம் அகர்பத்தி ஏற்றி வழிபடுகிறார்கள். பாபாவின் அடையாள சின்னமாக பளிங்குக்கல் பாதுகைகள் இங்குதான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. துவாரகா மாயி. இது பாபா 60 ஆண்டுகளாக வாழ்ந்த புனித இடம். இங்கு அமர்ந்து பாராயணம் தியானம் செய்யலாம். அங்கு பாபாவின் அணையா விளக்கான தூணி இருக்கிறது. அதில் விறகு வராட்டிகள் போடலாம். சாம்பிராணி அகர்பத்தி கற்பூரம் ஏற்றி தேங்காய் எள்ளுருண்டை நெய்வேத்தியம் செய்யும் பக்தர்கள் உண்டு. தேங்காய் எள்ளுருண்டைகளை அக்னியிலும் சமர்ப்பிக்கிறார்கள். மாருதி ஆலயத்தில் அன்னதானம் செய்யும் பக்தர்களும் உண்டு. சிலர் தூணியிலும்
தூணிக்கு மறுபுறம் இருக்கும் பாபாவின் மண்பானையிலும் சாப்பிடு முன் சிறிது உணவு போடுகிறார்கள். மசூதியின் முன் முற்றத்தில் சிலர் உறங்குகிறார்கள். சாவடி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாபா உறங்கிய இடம். இதில் நுழைந்தவுடன் வலதுபுறம் உள்ள கம்பிகளுக்கு பின் பாபா படுப்பது வழக்கம். இங்கே பெண்களை அனுமதிப்பதில்லை. இடது பக்கம் ஒரு நாற்காலி இருக்கிறது. இங்கு பாராயணமும் ஜபமும் செய்யலாம். காலை மாலை பஜனை நடக்கிறது. சாய்பாபா இருந்தபோது நடந்த சாவடி ஊர்வலத்தைப் போல வியாழக்கிழமை தோறும் இரவு 9 மணிக்கு பல்லாக்கு ஊர்வலம் நடக்கிறது. அதில் ஸ்ரீ பாபாவின் பாதுகைகள், கம்பு கேட்டு ஆகியவற்றை காணலாம். சமாதி மந்திர். 1959 சாயின் பளிங்கு பிரதமை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த இடத்தில் இருந்த இடம் துவாரகாமாயை அலங்கரிக்கிறது. சாயி மாவரைத்த யந்திரம், கம்பு, கஃப்னிகளை இடதுபுறமுள்ள கண்ணாடி அறையில் காணலாம். அவைகள்தான் யந்திரம் நீங்களாக பல்லக்கு ஊர்வலத்தில் எடுத்து செல்லப்படுகிறது. அதிகாலை 5:15 மணி, உச்சி வேளை 12 மணி, மாலை 6 மணி, இரவு 10 மணி என்று 4 ஆரத்திகள் நடக்கின்றன. ஆரத்தி பாட்டு புத்தகங்கள் அங்குள்ள கடைகளில் கிடைக்கும். மதியம் 12 மணி முதல் மாலை 5:30 மணி வரை, மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை தியானம் பிரதட்சணம் செய்ய ஏற்ற காலங்கள். அதிகாலை ஆரத்திக்கு பின் சாயி விக்கிரகத்துக்கும் சமாதிக்கும் மக்கள் ஸ்நானம் நடத்தப்படுகிறது. பக்தர்களும் இதில் பங்கு கொள்ளலாம். வாசனை திரவியங்கள், பன்னீர், பஞ்சாமிர்தம் இவற்றை பக்தர்கள் அபிஷேகத்துக்கென பூசாரிகளிடம் கொடுக்கிறார்கள். இதை கட்டிய ஸ்ரீ பூட்டி 18 ஆண்டுகள் பாபாவுடன் அவர் சேவையே பெரிதென கொண்டு வாழ்ந்தவர். கோடீஸ்வரரான அவர் பாபா சாப்பிட்ட மிச்சத்தையே உண்டார். பாபாவின் அனுமதியின்றி எதுவும் செய்ய மாட்டார். நெடுங்காலம் பூட்டிக்கு குழந்தை இல்லை. ஒரு கஃப்னி சட்டையை அவரிடம் கொடுத்து தனது அருளை கஜனன் மகாராஜ் மூலம் பெறுவாய் என்றார் பாபா. கஜனன் மகாராஜ் நாக்பூரில் பூட்டியின் வீட்டில் சில மாதங்கள் தங்கிய பிறகு அவருக்கு மகன் பிறந்தான். அவனுக்கு கஜனன் என்ற பெயர் சூட்டினார் பூட்டி. கஜனனின் உபநயத்துக்கு கஜனன் மகாராஜ் வந்து சிறப்பித்தார். பாபா கொடுத்த கஃப்னி நாக்பூரில் பூட்டியின் இல்லத்தில் இன்றும் பாதுகாப்பாக உள்ளது. இத்தனை உயர் உள்ளம் கொண்ட பூட்டி கட்டிய சமாதி மந்திர் கட்டாயம் காணப்பட வேண்டிய ஒன்றாகும். லெண்டி தோட்டம். சாயி அமைத்த தோட்டம் இது அல்ல. இதற்கு எதிரில் தத்தாத்ரேயரின் ஆலயமும் அத்திமரமும் இருக்கிறது. பக்தர்கள் இங்கே பிரதட்சணம் செய்து தீபமேற்றுவார்கள். லெண்டி தோட்டத்தில் நந்தா தீபத்தை தரிசித்து அங்கே உள்ள 3 மரங்களையும் தீபத்தையும் சேர்த்து பிரதட்சணம் செய்வார்கள். அங்கு அமர்ந்து சாயி சரித பாராயணமும் ஜபமும் செய்பவர்களும் உண்டு. தோட்டத்திற்கு எதிரே உள்ள கிணற்றிலிருந்து தான் பாபா செடிகளுக்கு நீர் ஊற்றுவார். நுழைவாசலுக்கு அருகே மகள்சாபதி சமாதி இருக்கிறது. கண்டோபா கோவில். ஷீரடி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறது. அதற்கு வலதுபுறத்தில் ஒரு ஆலமரம் இருக்கிறது. இவ்விரண்டுக்கும் இடையேயுள்ள பகுதியில் சற்று பின் தள்ளி இருக்கிறது இக்கோவில். சாய்பாபா 2வது தடவை ஷீரடிக்கு சென்றபோது திருமண கூட்டத்தினரோடு வண்டியிலிருந்து இறங்கிய இடம் மகள்சாபதி சாயி என்று அவரை கூப்பிட்ட இடம். ஸ்ரீ உபாசினி பாபா சாயின் கட்டளைப்படி தவம் செய்த ஆலயம். மகள்சாபதியின் சமாதி. கண்டோபா கோவில் பூசாரியாக இருப்பவர் மகள்சாபதியின் குமாரர் மார்த்தாண்ட். அவரது வீட்டில் மகள்சாபதிக்கு பாபா அருளிய பாதுகைகள், கஃப்னி, பிரம்பு, ரூபாய் நாணயங்கள் இவற்றை காணலாம். மாருதி ஆலயம் மசூதிக்கும் சாவடிக்கும் நடுவில் இருக்கிறது. ஜானகிதாஸ், தேவிதாஸ் போன்ற மகான்களோடு சாயி அளவலாவிய இடம். சனீஸ்வரர், கணபதி, சிவன் கோவில்கள், பக்த நிவாஸ் என்ற பக்தர்கள் விடுதிக்கு எதிரே உள்ளன. ஷீரடிக்கு 4 மைல்கள் தூரத்தில் சகோரி கிராமத்தில் ஸ்ரீ உபாசினி பாபாவின் சமாதியையும் ஸ்ரீ கோதாவரி மாதாவையும் காணலாம். ஷீரடியில் கொண்டாடப்படும் பண்டிகைகள்: ஸ்ரீராமநவமி, குரு பூர்ணிமா, விஜயதசமி,
தத்த ஜெயந்தி, மார்கழி மாத பௌர்ணமி, தீபாவளி ஆகியவை மிகச் சிறப்பானவை. விஜயதசமி அன்று இரவு முழுவதும் சமாதி மந்திர் மூடப்படாது. பாபா மகா சமாதி அடைந்த நாளல்லவா அன்று சீமோல்லங்கள் உற்சவம் நடக்கும். பாபா உபயோகித்த சொற்களின் பொருள். உதி, பாபா கொடுத்த விபூதி, தூணியிலிருந்து எடுப்பது. துனி, மசூதியில் உள்ள புனித நெருப்பு குண்டம் என்றும் அணையாதது. கஃப்னி, நீண்ட மேலங்கி, பாபா அணிந்த சட்டை. வாதா, கட்டிடம் மாளிகை. பக்கீர், முஸ்லிம் துறவி. சாயி திருவடிகளே சரணம். சாயியோட கதை இதோட முடிஞ்சது. அடுத்த கதையில் நம்ம பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஃபுல் எபிசோட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள்.